நமசிவாய வணக்கம். இப்போ வர 2 மார்ச் சுயம்பரா பார்வதி ஹோமம் நடக்க போகிறது. அதுக்கப்புறம் அதே மார்ச் மாதம் மார்ச் 4, 16 அந்த மாதிரியான தேதிகளில் கருட ஹோமம் பண்ண போகிறோம். காலசர்ப்ப தோஷம், சனி தோஷம்னு சகல தோஷங்களையும் போக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஹோமம் கருட ஹோமம். ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கு. டைம் கிடைக்கிறப்ப அதை பாருங்கள். கருட ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம். அந்த ஹோமத்தில் வச்சு பூஜை செய்யப்பட்ட கருடாழ்வார் விக்கிரகம் கொடுக்கப்படும். இப்போ சுயம்பரா பார்வதி ஹோமம்னு எடுத்துட்டா இந்த தடவை நாங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் டைம் நிறைய பேர் இந்த ராசி நட்சத்திரம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. அதை நோட் பண்ணி கரெக்டாக கொரியரும் அனுப்பிச்சோம். இருந்தாலும் ஏதாவது ஒரு 1-2 கொஞ்சம் லேட்டாக இருக்கும், மிஸ் ஆயிருக்கும், அப்புறம் அனுப்பிச்சிட்டோம், அது வேறு விஷயம். அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட மறுபடியும் நடக்காதபடி பண்ணணுங்கிறதுக்காக அட்வான்ஸ்டா அதுக்குன்னு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற இதே லிங்க் தான். இதில் நீங்க தமிழ்லையும் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லையும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் வச்சிருக்கோம். நேமு, ராசி, நட்சத்திரம், கோத்திரம், ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி இமெயில் ஐடிங்கிறது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். அப்படியே இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற இமேஜ் தான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கிளிக் பண்ணி பேன்னு கொடுத்தீங்கன்னா பே ஆயிடும். 600 rupees மட்டும்தான் இதுக்கு. இது டைரக்டா நீங்க வந்தாலும் சரி, இல்ல கொரியர் மூலமா இந்த பிரசாதத்தை ரிசீவ் பண்ணாலும் சரி. மற்ற விவரங்களை என்னோட அப்பா இப்ப சொல்லுவார். மார்ச் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை வெஸ்ட் மாம்பலம் ஆரியகவுடா ரோட்ல இருக்கிற அயோத்தியா மண்டபத்தில் சுயம்பரா பார்வதி ஹோமம் பண்ண போறோம். முதல் முறையா பிப்ரவரி 1ஆம் தேதி பண்ணினோம் சுயம்பரா பார்வதி ஹோமம். அதே இடத்துல, அதாவது வெஸ்ட் மாம்பலம் அயோத்தியா மண்டபம் ஆரியகவுடா ரோடு, அதே இடத்துல இப்போ மறுபடியும் வர மார்ச் 2ஆம் தேதி பண்ண போகிறோம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுமார் 8 மணிக்கு ஆரம்பித்து ஹோமம் நடக்கும். இது எதுக்காக பண்ணுறோம்னா திருமண தடை விலகுவதற்காக பண்ணுறோம். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகலை, சரியான ஜாதகம் பொருத்தம் அமையல, ப்ரொஃபைல் சரியாக அமையலை, எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி தட்டிகிட்டே போகுது அப்படின்ற அந்த ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய இடத்துல இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா சுயம்பரா பார்வதி ஹோமம்னு ஒரு ஹோமம். அதை முறைப்படி பண்ணோம்னா திருமண தடை விலகும். அதை ஒரு தனிநபர் பண்ணோம், ஒரு இண்டிவிஜுவல் பண்ணோம்னா அதுக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணோம், நிறைய செலவாகும். அவ்வளோ ஈஸியாக வீட்டில் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஹோம் இல்லை. அதனால ஒரு பப்ளிக் பிளேஸில் ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு இடமான பழைய மாம்பலம் அயோத்தியா மண்டபத்தில் அந்த ஹோமத்தை 2025 மார்ச் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். அதில் எல்லாரும் கலந்துக்கலாம். பிரசாதம் அங்கே எல்லாருக்கும் கொடுக்கப்படும். சங்கல்பம் பண்ணிக்கணும், நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். கலந்துக்கிறவங்க எல்லாருடைய பேரு, நட்சத்திரம், ராசி, கோத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோமம் ஆரம்பிப்போம். அந்த புக் பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். நீங்கள் நேரில் பிரசாதம் வாங்கிக்கிறீங்களா இல்லை தபால் மூலம் உங்களுக்கு பிரசாதம் அனுப்பணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை கரெக்டாக உங்களுக்கு எது சௌரியமோ அதை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாராலையும் நேரில் வர முடியாது, சில பேர் வெளியூரில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொரியரில் பிரசாதத்தை அனுப்பி வச்சுருவோம். இல்லை நான் நேர்லேயே வரேன் இன்னைக்கு அப்படின்னா வாங்க, காலையில் 8 மணிக்கு வந்துடுங்க. 2ல் ஏதாவது ஒன்று, நேரில் கலந்துக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லை இந்த பேர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் மட்டும் கொடுத்துட்டு ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிவிட்டு கொரியர் மூலமாக பிரசாதத்தை ரிசீவ் பண்ணலாம். சுயம்பரா பார்வதி ஹோமம் திருமண தடை நீங்குவதற்காக வைதீக முறைப்படி வேதம் பயின்ற வேத விற்பனர்களை வைத்து வெஸ்ட் அயோத்தியா மண்டபத்தில் பண்ணுறோம். முடிஞ்சவங்களாம் கலந்துக்குங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் அவசியம் அதில் கலந்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கொரியர் மூலமாகவும் ரிசீவ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக வாங்கிக்கலாம். ஆனால் டெசிஷனில் கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஸ்டெடியாக இருங்க. ஏன்னா சில பேர் கொரியர் மூலமாக முதல்ல புக் பண்ணுவாங்க, அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நேரில் வாங்கலான்னு தோணும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் என்னன்னா எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனுங்கிறது லாஸ்ட் மினிட்ல வரும். கொரியருக்குன்னு தனியாக நாங்கள் ஒரு பேட்ச் நோட் பண்ணி வச்சுருப்போம், டைரக்டுக்குன்னு தனியாக பேட்ச் நோட் பண்ணியிருப்போம்.
லாஸ்ட்ல அது 1-2 மாறினா பரவாயில்ல, 30-40 மாறுறப்போ அதனால இந்த கொரியர் ரிசீவ் ஆகுறதுல டிலே, மற்ற சில ப்ராப்ளம்ஸ் ஆகும். அதனால முதலையே உங்களுக்கு எது ஈஸியா இருக்குங்கிறத நீங்க டிசைட் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், எங்களுக்கும் ஈஸியா இருக்கும். எதுக்கு இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, லாஸ்ட் February 1 பண்ண சுயம்பரா பார்வதி ஹோமத்துல கொரியருக்கு நேம் கொடுத்த ஒரு 30-40 ஃபேமிலி திருப்புன்னு நேர்ல வந்து நாங்க இங்கேயே பிரசாதத்தை வாங்கிக்கிறோம்னாங்க. இப்படி கன்ஃபியூஷன் நடந்தா ஏற்கனவே நேர்ல பேர் கொடுத்தவங்களுக்கு அந்த பிரசாத ஷார்டேஜ்ங்கிறது வருமா இல்லையா? அந்த குழப்பம் தான் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணா அதுல எங்க நேம் தான் வந்து ரிப்பேர் ஆகும். ஸோ கொரியரா டைரக்டாங்கிறத முதலே முடிவு பண்ணிடுங்க. லாஸ்ட் மினிட்ல மாற்ற முடியாது. நோ அதர் ஆப்ஷன். வணக்கம். நமஸ்காரம்.